ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பாவோட ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷனும் ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடக்குது. ஸோ அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பிள்ளைங்க வந்துட்டு அழகழகாக பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபுட் ஃபெஸ்டிவலும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அந்த கிராமத்துக்குள்ளே போய் தான் நம்ம போகணும். சரி, ஓகே. நான் வந்து ஸ்கூல் போகிற அந்த முன்னாடி தான் அந்த வீடியோவை எடுத்தேன். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு வந்ததுமே நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தான் வச்சுருந்தோம். காருக்குள்ளே வந்து வைக்க முடியல, அதனால் எல்லாத்தையும் கலட்டி வச்சுருந்தோம். அப்புறம் திருப்பி அதை எல்லாத்தையும் மாட்டிட்டு ரெடி பண்ணி கொண்டு போனோம் உள்ளே போவையில். நாங்கள் பண்ணிட்டு போயிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் தெரியும் இந்த வீடியோலேயே ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். பாப்பா வந்து அப்படியே லைனாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லைனாக கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக உள்ளே போயிட்டு உட்கார வச்சிட்டாங்க. இது அம்முமியோட ஃபஸ்ட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷனாக கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்குமே வந்துட்டு. அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வரவேற்பு மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து புது விதமாக இருந்துச்சு. எனக்கே என்னடா ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு இப்படிலாம் நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ட்ரோவில் வந்துட்டு ஒரு டான்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிள்ளைங்க பண்ணியிருக்கதெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டு சொல்லுங்க. அந்த குட்டி குட்டி பசங்கள் என்ன கேள்வி கேட்கல, நல்லா ஃபன்னாக நல்லா இருந்துச்சு. என்ன வீடா? இப்படி திருப்பி. ஓ, டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸா? சரி எடுக்க. ஒரு பையன் சொல்கிறான், இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இங்கேயே இருக்கட்டும், இங்கேயே வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். பாப்பா பண்ணியிருக்கிறது வந்து ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு தான். இதுதான் பாப்பா பண்ணியிருந்தா. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க பண்ணி கொடுத்துருந்தாலுமே அது வந்து அவங்க பார்க்குறாங்கல்ல, அதுலேயே அவங்களோட வந்து நாலேஜ் வந்து கண்டிப்பாக வளரும். அப்புறம் ஒரு பையன் வந்து லைட்டில் அழகாக செட் பண்ணி வச்சுருந்தான். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஏடிஎம் மிஷின் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு போட்டோன்னே காயின் வந்து விழுகுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹியூமன் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, உடல் உறுப்புகள், அதையெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறேன் அது என்னன்னு கேட்டால் வால்நட் அப்படின்னு சொல்லுது. அது பிரெயின் அப்படின்னு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் வந்து நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 பண்ணியிருந்தது. நாங்கள் பண்ண மாதிரி அதுலேயே வந்து டவர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹார்ட் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. ஹார்ட் அப்படியே துடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்துச்சு. எரிமலைலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதில் ஏதோ ஒன்று ஒரு லிக்யூட் மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே பொங்கி வர்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்டுட்ருக்கையிலே வந்து பெரிய பெரிய பசங்கள்ட்டலாம் கேட்கும்போதே அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க வந்துட்டு அந்தளவுக்கு சொல்லலை. அவங்க ஒரு சில பிள்ளைங்க தான் சொன்னாங்க. ஆனால் பெரிய பிள்ளைங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைட்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளோட கருவிழி வந்து இருக்கிற அந்த நரம்பு இது எல்லாமே சொல்லி நல்லா வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்டேயுமே போய் கேட்குறதுல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த பொண்ணு. சூப்பர் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரோட நேமுமே எழுதிட்டு நம்ம வந்து ஓட் போடணும். அதுவுமே இங்கே கொடுத்துருந்தாங்க. எல்லா பிள்ளைங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. யார் நல்லா பண்ணல குறை சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த இதில். இது வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிற ஒரு
எக்ஸிபிஷன் போல். முன்னாடிலாம் வைப்பாங்க, ஒரு சிம்பிளாக வைப்பாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வைக்கல, நல்லா இருந்தது. நாங்கள் போன டைம் ஆள் வரல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஓரளவுக்கு நான் போவையில் வந்து ஆளுக்கு வரல. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்தாங்க. அப்புறம் கூட்டமாகவே ஆயிடுச்சு. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்களா, அந்த சைடு ரொம்ப கூட்டமாகிடுச்சு. ஃபுட் எல்லாமே சீக்கிரமே காலியாக போயிடுச்சு. அது நம்ம அதுக்கப்புறம் போகலாம். ஃபஸ்ட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நல்லாவே பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்பிளைனுமே சூப்பராக பண்ணுறாங்க. எந்தெந்த பிள்ளைங்க நல்லா பண்ணிச்சுங்களோ அதுங்க வந்துட்டு அதுங்க கையில் கொடுத்து நீங்களுமே எழுதி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. அதோட எழுதி போட்டாச்சு. நேம் அவங்கவுங்க நேம் எழுதி போட்டோன்னா அவங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் கொடுத்துட்டோன்னா ஓட் வந்து எத்தனை பேரோட நேம் அதிகமாக எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு போனது தான். எங்களோட மச்சான் வந்து அஃப்ரீன் வந்து கொண்டு போனது. அது கூடவே அவள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஒரு 3-4 பேர் சேர்ந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப லைட்டெல்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே வந்துட்டு ஒரு புகை ஒன்று வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா சாம்பிராணி புகை போட்டு வச்சுருந்தாங்க. அது இருக்கிற இடத்துல இதுதான் வந்து புகையோடு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு எல்லாரோட நேமும் எழுதணும்னு ஆசை தான். ஆனால் ஒரு இடத்துல 4 பேரோட நேம் தான் எழுதி கொடுக்க முடியுங்க. நாங்கள் இருந்தாலுமே நிறையா பேரோட நேம் எழுதி போட்டுட்டு வந்தாச்சு. சரி, ஓகே, வாங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ எல்லாருமே நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு பேருமே டேஸ்டி அண்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையுமே வாங்க முடியாதுல்ல, அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நல்ல தாகமாக இருந்துச்சு. ஒரு இடத்துல நல்லா ஐஸ் எல்லாம் போட்டு மோர் வந்து நல்லா சில்லுன்னு ஊற்றி வச்சுருந்தாங்க. பாட்டிலில் ஊற்றி அந்த மோர் வந்து ஜில்லுன்னு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அங்கேயே போயிட்டு வாங்கியாச்சு. ஒரு மோர் வந்து 10 ரூபீஸ் சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கட் பண்ணி டூத் பிக்கில் வச்சுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பாப்பா வந்து வீட்டுக்கு போயெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு தான் சொல்லிட்டாங்க. விட்டு போயிடாதம்மா, அம்மா நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அவங்கள எல்லாத்தையுமே ஒரு இடத்துல சிட் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்படி தான் அன்றைக்கி சயின்ஸ் எக்ஸிபிஷன் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.